ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஓஎன்ஜிசி 50 ஆண்டு நிறைவை ஒட்டி அவங்களுடைய லோகோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரூ. 5 நாணயத்தில் அந்த லோகோ வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றியான முழு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியாவின் எரிசக்தி வரலாற்றை சொல்லும் ஒரு சிறப்பு நாணயனே சொல்லலாம். ஓஎன்ஜிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களில் ஒன்று. 1956ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்தியா வெளிநாட்டை நம்பாமல் தன்னுடைய எண்ணெய் வளங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது உருவாக்கப்பட்டது 2006 வந்து இந்த ஓஎன்ஜிசி 50 ஆண்டு நிறைவை ஒட்டி கோல்டன் ஜூப்ளி ஆஃப் தி இயர்னு இந்த ரூ. 5 நாணயத்தில் இந்த லோகோ போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் காமரேட்டிவ் காயின்னு சொல்லலாம், நினைவு சின்ன காயின். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதோடைய முன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் சின்னம் எல்லா நாணயத்திலையுமே இருக்கிறது போன்ற நம்ம வந்து அசோகா லயன் கேபிட்டல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸ் சைடு பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு பகுதினே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஓஎன்ஜிசியோட லோகோ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண டிசைனு சொல்லிட முடியாது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு ஃப்ளேம் மாதிரி போட்டு இருக்குது. இந்த முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 5 என்று பெரிய எழுத்துக்களால் எழுதியிருக்கிறாங்க. ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்தியா இந்த பக்கம் இந்தியில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது சிங்கத்துக்கு லைன் கேபிட்டல் கீழே சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் லோகோ பார்த்திங்கன்னா அக்னி வடிவத்தை வந்து நமக்கு குறிக்கிறது. இது எண்ணெய் மற்றும் எரிவாயு சக்தியை வந்து நமக்கு குறிக்கிறது. எனர்ஜியை ஈக்குவல் growth ஆஃப் நேஷன், இதை தான் வந்து அவங்க டீப்பாக வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் ட்ராப்போடைய ஷேப்பு கொடுத்துருக்குறாங்க. இது இந்தியாவின் அண்டர் கிரவுண்ட் ஆயில் ரிசோர்ஸஸோடைய அந்த சிம்பிளை வந்து நமக்கு குறிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களால் எழுதியிருக்கிறாங்க. நிறுவனத்தின் அடையாளம் மற்றும் நம்பிக்கையை வந்து இது குறிக்கிறது. இது மேலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து செலிப்ரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இது மெசேஜ் நமக்கு என்ன கன்வே பண்ணுது பார்த்திங்கன்னா, இந்த லோகோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய செல்ஃப் ரிலையன்ட் இன் எனர்ஜி செக்டாராக வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோ வலியுறுத்தி தான் வந்து இந்த காயினில் பொறிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது 1956 வந்து 2006 வரைக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எழுதியிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா முதல் 50 ஆண்டு வளர்ச்சியை வந்து இது குறிக்கிறது. இந்த உலோகம் பார்த்திங்கன்னா ஃபெரடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. ஏன் வந்து இதில் வந்து தயாரிக்கிறாங்க? அதிகமான நாணயங்கள் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆகாது, நீண்ட காலம் வரைக்கும் நீடிக்கும், அரசு பயன்பாட்டிற்கு வந்து பட்ஜெட்டில் அடங்குன்றதுக்காக இந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாணயங்கள் நம்ம எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டுன்னு இந்த மாதிரி வந்து இந்த 4 இருக்குது இங்கே இந்தியாவில். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் தயாரிக்கப்படுறாங்க. இந்த நாணயம் சொல்லும் மிகப்பெரிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓஎன்ஜிசி இல்லைன்னா இந்தியாவுடைய எண்ணெய் வந்து இம்போர்ட் அதிகமாக வந்து செய்யப்படுவாங்க. அதனால் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். இதனால் பார்த்திங்கன்னா இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் நாணயம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு எக்கனாமிக் பேக் போனாகவும் இந்த நாணயம் வந்து நினைவூட்டும் ஒரு சின்னமாக நமக்கு பிரதிபலிக்கிறது. இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் காமரேட்டிவ் காயின்னே சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நாணயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாணயம் வந்து இன்றைய மதிப்பு பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குது.
இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் தான் நான் இதை வாங்கினேன். இது லைட்டாக வந்து அலைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால எனக்கு 80 ரூபாய்க்கு கிடச்சிது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.